Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம யூசேஜ் ஆஃப் ஃபீல் லைக் பார்க்க போறோம். ஸோ ஃபீல் லைக்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பயங்கரமா தலை வலிக்குது, சூடா டீ குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்வீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குன்னா எப்படி சொல்வீங்க? எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குன்னுவீங்க. இப்போ பிரியாணி சாப்பிடணும்னா எப்படி சொல்லுங்க? எனக்கு இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்குன்னுவீங்க. இப்போ வெளியில போகணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ வெளில போனா நல்லா இருக்கும் போல இருக்குன்னுவீங்க. ஸோ எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லயும் பாருங்க போல அந்த மாதிரி ஒரு வேர்டு வருது. ஸோ அந்த போலன்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம ஃபீல் லைக்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபீல் லைக்கை வச்சு சென்டென்சஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி பாசிட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸில் ஃபீல் லைக் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஃபீல் லைக் வச்சு கொஷின்ஸ் மற்றவங்க கிட்ட கேட்கலான்றது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. Without delay, let's get started. Let's see the structure of the sentence. அப்படின்னா sentence எப்படி மேக் பண்ணலான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். He, she, it or singular subjects இருந்துச்சுன்னா அது பக்கத்துல feels like plus verb plus ing. இதுவே plural subjects இருந்துச்சுன்னா feel like plus verb plus ing. So feel likeனா எக்ஸாக்ட்டா தமிழ்ல நம்ம எப்படி சொல்லலாம்னா போல or போல். So singular subjects பக்கத்துல feels like, feel பக்கத்துல லாஸ்ட்ல s போடணும். plural subjectா இருந்தா நீங்க feel like மட்டும் போடும். feel like plus verb plus ing. So நிறைய examples நம்ம பார்க்கலாம். So example sentences subject plus feel like plus verb plus ing தான் பார்க்க போறோம். I feel like speaking English. இங்க I பாருங்க subject, feel like verb plus ing. இங்க verb வந்து speakனா பேசுறது. verb plus ing at last நம்ம ing add பண்ணியிருக்கோம். So இதுதான் rule. subject பக்கத்துல feel like plus verb plus ing. I feel like speaking Englishனா அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் பேசணும் போல இருக்குன்றது அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் I feel like learning English அப்படின்னா நான் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், கத்துக்கணும் போல இருக்கு. I feel like learning Englishனா நான் இங்கிலீஷ் கத்துக்கணும் போல இருக்கு. I feel like watching TV. எனக்கு வந்து டிவி பார்க்கணும் போல இருக்கு. ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் பாருங்க போல அந்த வேர்டு வருது. ஸோ அதுக்கு நம்ம ஃபீல் லைக் நம்ம யூஸ் பண்ணலாம். I feel like watching TV. எனக்கு டிவி பார்க்கணும் போல இருக்கு. I feel like going to a beach. எனக்கு பீச்சுக்கு போகணும் போல இருக்கு. I feel like going to a beach. Next example. I feel like drinking some coffee. எனக்கு இப்போ சூடா காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். I feel like drinking some coffee. Next example. I feel like eating ice cream. இப்போ கூலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு சொல்வீங்க இல்லையா, அதான். I feel like eating ice cream. She feels like singing a song. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம 6th சென்டென்ஸ்ல I feel like போட்டுருந்தோம். இப்போ 7th ஒன்ல she feels like. So he, she, it or singular subjectா இருந்துச்சுன்னா நம்ம verb plus s, verb-ஓட at lastல நம்ம s சேர்க்கணும். So she feels like singing a song. அவளுக்கு பாட்டு பாடணும் போல இருக்குன்னு அர்த்தம். She feels like singing a song. He feels like talking to her. அவனுக்கு அவட்ட பேசணும் போல இருக்குன்னு அர்த்தம். He feels. Again நம்ம இங்க s சேர்த்திருக்கணும். Feels. He feels like talking to her. அவனுக்கு அவட்ட பேசணும் போல இருக்குன்னு அர்த்தம். Next one. I want to eat. I want to eatனா என்ன? நான் இப்ப சாப்பிடணும். ஸோ இதை வந்து இங்கே want toக்கு பதிலாக நீங்கள் feel like போட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ I want to eatனா இப்போ நான் சாப்பிட வேணும்னு அர்த்தம். அதை நம்ம feel like போட்டு எப்படி சொல்லலாம்? I feel like eating. want toக்கு பதிலாக நீங்கள் feel likeன்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ feel like யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் verb plus ing யூஸ் பண்ணிக்கோங்க. want to யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் simple present tense verb மட்டும் யூஸ் பண்ணணும். தட் இஸ் இங்கே eat யூஸ் பண்ணியிருக்கோம். I want to eat. அதை நம்ம வந்து feel likeல சொல்கிறப்ப I feel like verb plus ing, that is eating. I feel like eating. Next example. I want to study. நான் இப்போ படிக்கணும்னு அர்த்தம். அதை feel like யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்? I feel like studying. I want to sleep. I feel like sleeping. எனக்கு இப்போ தூங்கணும் போல இருக்கு. ஸோ want to யூஸ் பண்ணாலும் feel like யூஸ் பண்ணாலும் ரெண்டுமே சேம் மீனிங் தான் குறிக்குது. நீங்கள் want to யூஸ் பண்ணக்குள்ள பக்கத்தில் இருக்க verb simple present tense verb யூஸ் பண்ணும். feel like யூஸ் பண்ணீங்கன்னா simple present tense verb plus ing. verb plus ing நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்குமே உள்ள மீனிங் சேம். நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பாசிட்டிவ் சென்டென்சஸோட ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்சஸோட ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம்.
Rule number 1, he, she, it or singular subjects இருந்துச்சுன்னா does not plus feel like plus verb plus ing யூஸ் பண்ணும். இதுவே plural subjects இருந்துச்சுன்னா do not plus feel like plus verb plus ing. The same rule தான், பட் நம்ம இங்க does not don't யூஸ் பண்றோம். Don't do not யூஸ் பண்றோம். So singular subject பக்கத்துல நீங்க does not plus feel like plus verb plus ing யூஸ் பண்ணணும். இதுவே plural subject இருந்துச்சுன்னா don't plus feel like plus verb plus ing. So நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. does not and don't. does not எங்க யூஸ் பண்ணணும், don't எங்க யூஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும். Let's see some example sentences. I don't feel like playing அப்படின்னா எனக்கு விளையாடணும் போல இப்ப இல்லைன்னு அர்த்தம். I don't want to play அப்படின்னாலும் எனக்கு இப்ப விளையாட விருப்பம் இல்லை. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். ஸோ இங்க feel like பக்கத்துல playing போடுறோம், verb plus ing போடுறோம். want to பக்கத்துல simple present tense verb போடுறோம். Next example, I don't feel like talking to anyone. எனக்கு வந்து யார்கிட்டயும் பேசணும் போலயே இல்லைன்னு அர்த்தம். I don't feel like talking to anyone. இதை நம்ம want to வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்? I don't want to talk to anyone. எனக்கு வந்து யார்கிட்டயும் பேச இப்ப விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். I don't want to பக்கத்துல இங்க talk யூஸ் பண்ணிக்கிறோம், feel like பக்கத்துல talking யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது ரெண்டு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Next one, structure of the questions. இதுவே வந்து feel like வச்சு எப்படி நம்ம question frame பண்றதுன்றத பார்க்கலாம். Does, firstல நம்ம does யூஸ் பண்ணோம். எதுக்குன்னா he, she, it or singular subject feel like plus verb plus ing. So same rule தான், பட் questionன்றது பட்சத்துல நம்ம doesன்ற வேர்டை யூஸ் பண்றோம் at the beginning of the questionல. do எது பக்கத்துல யூஸ் பண்ணோம்னா plural subjectsக்கு முன்னாடி do யூஸ் பண்ணோம், singular subjectக்கு முன்னாடி நம்ம does யூஸ் பண்ணோம். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. singular subjectக்கு முன்னாடி does வரும், plural subjectsக்கு முன்னாடி do வரும். do plus plural subjects plus feel like plus verb plus ing. Let's see some more examples. Do you feel like eating ice creams? உங்களுக்கு ice cream சாப்பிடணும் போல இருக்கா? Do you feel like eating ice creams? Do you feel like going outside? உங்களுக்கு வெளியில போகணும் போல இருக்கா? Do you feel like going outside? Do you feel like watching movie? உங்களுக்கு படம் பார்க்கணும் போல இருக்கா? இப்ப மூவி பார்க்கணும் போல தோணுதான்னு அர்த்தம். Do you feel like watching movie? Does he feel like talking to you? அவனுக்கு உன்கிட்ட பேசணும் போல இருக்கா? Does he? இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்க question word does. Because இங்க he, she, it or singular subject இருந்துச்சுன்னா நம்ம does யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். So does he feel like talking to you? அவனுக்கு உன்கிட்ட பேசணும் போல இருக்குதா? அவனுக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கா? Does he feel like talking to you? Another example, do you want to sleep? உங்களுக்கு இப்ப தூங்கணுமா அப்படின்றது அர்த்தம். Do you feel like sleeping னா உங்களுக்கு இப்ப தூங்கணும் போல இருக்குதான்றது அர்த்தம். Do you want to sleep and do you feel sleeping ரெண்டுமே same meaning தான். So another example, does she want to cook? அவளுக்கு சமைக்க ஆசைப்படுறாளா? அவ வந்து சமைக்க ஆசைப்படுறாளான்னு அர்த்தம். Does she want to cook? Does she feel like cooking னா அவளுக்கு சமைக்கணும் போல தோணுதான்னு அர்த்தம். So ரெண்டுத்துக்குமே again same meaning தான். Does she want to cook or does she feel like cooking? இங்க ஏன் நம்ம does யூஸ் பண்ணிருக்கோம்னா she, subject is she. So he, she, it or singular subject இருந்தா நம்ம does யூஸ் பண்ணோம். So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.